சமவெளியில மிளகு சாகுபடி சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடம். இந்த மிளகு பயிர் பொறுத்த வரைக்கும் அது வளர்ந்து மேல போகும்போது பிடிச்சு ஏறுறதுக்கு அது ஒரு பாரசைட் பிளான்ட். அது என்ன பண்ணும், கணுவு வேர் விடும். அந்த வேரு மரத்தை பிடிச்சு ஏறுறதுக்கும் பயன்படும். அந்த மரத்துல இருந்து சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கும் பயன்படும். 2 வகையா அதை பயன்படுத்திக்கும். அப்ப அதுக்கு தான் சில்வர் ஓக்க வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில்வர் ஓக்ல ஏத்தும் போது சில்வர் ஓக் மரத்துல பட்டை வந்து கேப் இருக்கும். அதுல வேர் பிடிச்சு பிடிச்சு அந்த கொடி மேல ஏறும். சில்வர் ஓக் என்ன பண்ணும்னா, தண்ணி ஆவியாகிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனோட இலைகள் வந்து ஊசி ஊசியா இருக்கிறதுனால தண்ணி ஆவியாகாது. ஸோ மண்ணில் இருக்கிற தண்ணியை இழுத்து மரம் வச்சிருக்கும் போது அதுல இருந்து தேவையான அளவு நீரை அந்த மிளகு பயிர் எடுத்துக்கும். அதுக்குதான் சில்வர் ஓக்ல பண்றது. நம்ம என்ன பண்ணிருக்கோமோ இந்த மாதிரி பைப் காலம் போட்டு பண்ணலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணோம். அதுக்கு வந்து இந்த பைப் காலத்துக்கு சுத்தியும் நம்ம பிளாஸ்டிக் வலைய போட்டுட்டு உள்ள வந்து கம்ப்ளீட்டா மண்புழு உரத்தை ஃபுல் பண்ணிட்டு அந்த கொடி ஏத்தும் போது அந்த கொடியில இருக்கிற வேர் வந்து அந்த வலையோட கேப் வழியா போய் உள்ள பின்னி பிணைஞ்சுதான் இப்ப பிடிச்சி நிக்குது. இதுல என்னென்ன நடந்து போச்சுன்னா, இந்த பிளாஸ்டிக் அந்த ரோல் வந்து அந்த பிளாஸ்டிக் தாங்கல. இந்த கொடி ஏறும்போது அது எல்லாமே பிச்சு விழுந்து போச்சு. ஸோ இதுக்கு பதிலா நம்ம எஸ்எஸ்ல பண்ணணும், இல்லைன்னா செங்கல்ல வச்சு கட்டணும். ஸோ அந்த மெத்தடை மாத்தணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் கொடி சரிஞ்சிருக்கு. இப்ப இங்கேயும் பாருங்க, நமக்கு இப்பதான் பூ பூக்கிற டைம். மிளகு இப்ப பூக்கிற சமயம், ஆனி மாசம். ஸோ இப்போ எல்லாமே பூத்திருக்கு. நமக்கு மழையில வர்ற அளவுக்கு ஈல்டு வரலனாலும் 1 கிலோ 2 கிலோ நம்ம கம்மியா கிடைச்சாலும் நமக்கு இது தேவையான அளவுக்கு நம்ம மிளகு உற்பத்தி பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி பைப் காலம்ல போட்டோம்னா, அந்த மாதிரி மரத்துல ஏத்தி விடும்போது மேல இருக்கிற மிளகை பறிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் ஆட்களை நம்பி இருக்கணும். அதுக்கு ரிஸ்க் எடுத்து மேல ஏறி பறிக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஹைட்டுக்கு இந்த மிளகை பறிச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பைப் காலம் போட்டு ரெடி பண்ணோம். செலவு அதிகமா இருந்தாலும் நம்ம லைஃப் லாங் நம்ம யாரு லேடிஸ் வந்தா கூட அவங்க நிக்கிற ஹைட்டுக்கு பறிச்சுக்கலாம். இல்லைன்னா பத்தலன்னா ஒரு ஸ்டூல் மட்டும் போட்டு ஏறி மிளகை நம்ம பறிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாம் பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த சிஸ்டத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா இன்னும் ஈல்டு நல்லா கிடைக்கும். மிளகுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஆர்ஹெச்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னன்னா, நார்மலா நம்ம ஏரியாவுல விளங்கக்கூடிய அந்த ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் 60% இருந்து ஒரு 70, 75% வரைக்கும் இருந்தா அந்த ஏரியால மிளகு நல்லா ஆரோக்கியமா வளரும். ஆனா இங்க நம்ம சமவெளியில என்ன ஆகும்னா, சில சமயங்கள்ல ஹியூமிடிட்டி 30% கூட வந்துடும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், சில ஃபாகர்லாம் பயன்படுத்தி நாம லைட்டா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த இடத்துல ஆர்ஹெச் வந்து கூடிரும். அதுக்காக தான் மேல வந்து நம்ம பைப் லைன் போட்டு சின்ன சின்ன மினி ஸ்ப்ரிங்க்லரை நாம செட் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி ஓட்டி விட்டோம்னா அந்த இடத்துல ஆர்ஹெச் வந்து டக்குன்னு ஒரு 60, 70% கூடிரும். அப்படி கூடும்போது நமக்கு மிளகு எப்படி மலையில நல்லா வளர்ந்து வருதோ அதே அளவுக்கு நம்ம இங்க சமவெளியிலையும் மிளகை ஈஸியா கொண்டு வரலாங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு உதாரணம்.